எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. ஃபுல்லாக அவ்வளோ கோவம், அவ்வளோ வலிக்குது, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நான் அழுவாமல் என்ன விஷயன்றத டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஆதின்னு ஒருத்தனை லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன். மேரேஜ்னா ப்ராப்பர் மேரேஜ் கிடையாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அப்படிலாம் நான் பண்ணல. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அவனுக்காக என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்பா, அம்மா, தம்பி எல்லாரையுமே விட்டுட்டு நான் போயிட்டேன். அவன் ஒரே ஒரு ஆளை நம்பி நான் போயிட்டேன். அது போகிறதுக்கு முன்னாடியே சார் வந்துட்டு நல்லா அது இதுன்னு பேசினாரு. பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னாரு. நான் அவனை ரொம்ப நம்பிட்டேன். ஐயோ, லவ் பண்ணுற பையன், இனிமேல் இவன் மட்டும்தான், நம்ம லைஃப்பில் வேறு யாரும் வரக்கூடாது, இவன் தான் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போது அவன் பேசுனதெல்லாம் நம்பி அவன் இது ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி சோகமாக உட்காருவான். நான் பைத்தியக்காரி மாதிரி நான் போட்டிருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அவனுக்கு. செயினு, கம்பல், நான் போட்டிருந்த ரிங்கு, காலேஜ் படிக்கும் போது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சார் வந்துட்டு அப்போவே அந்த கேமிங் அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. எனக்கு அது தெரியாது. வீட்டில் ஒன்றா நான் ஒன்றுத்துக்கும் காணாமல் போனதுக்கு சாக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு திட்டி அடித்து நல்லா பயங்கர அடி வாங்கினேன் அவனுக்காக. வீட்டில் அடித்து எல்லாம் பண்ணாங்க. பார்த்தா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் விற்றுட்ருக்க அப்படின்னு சொல்கிறான் என்கிட்டயே. நீ மற்றவங்கிட்ட பொய் சொல்லு நடிடா, நான் உன்னை நம்பி தான் நான் கொடுத்தேன், எனக்கே தெரியாமல் அது எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. நான் அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் தெரிஞ்சு போய் இப்படி உன்கிட்டயே நகை வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அந்த பையன் கரெக்டான பையன் கிடையாதுன்னா அவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோ அடித்தாங்க, திட்டினாங்க. கேட்கல, யார் பேசுமே கேட்கல. நான் இல்லை அவன்தான் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளை வந்து பிரிச்சுருவாங்க, நம்ம ஒரு சைன் போட்டுட்டா நம்மளை யாருமே வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ 21 தான் ஏஜ். அப்போ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இப்போ வரைக்கும் ஒரு செகண்டும் நான் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்.